ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் சஞ்சய் ப்ளஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் எஜுகேஷன் பிளான், பென்ஷன் பிளான், மேரேஜ் பிளான் வேணுமா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏன் இந்த பாலிசி எடுக்கணும், இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் மோர் தென் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்லாம் இருக்குது. இந்த பிளானோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரண்டீட் இன்கம் தான். நீங்கள் கட்டுற ப்ரீமியம் உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். சஞ்சய் ப்ளஸில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் கேரண்டீட் மெச்சூரிட்டி ஆப்ஷன், அண்ட் செகண்ட் ஒன் guaranteed income option, and third one lifelong income option, and fourth one long term income option. இந்த பிளான் எடுக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். கேரண்டீட் இன்கம் அண்ட் கேரண்டீட் மெச்சூரிட்டியில் மினிமம் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அண்ட் லைஃப் லாங் இன்கமில் 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அண்ட் லாங் டேர்ம் இன்கமில் உங்களுக்கு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து மெச்சூரிட்டி ஏஜ் பார்க்கலாம். கேரண்டீட் இன்கமில் உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அண்ட் மேக்ஸிமம் 73 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கேரண்டீட் மெச்சூரிட்டியில் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அண்ட் மேக்ஸிமம் 80 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். லைஃப் லாங் இன்கமில் மினிமம் 56 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அண்ட் மேக்ஸிமம் 73 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். லாங் டேர்ம் இன்கமில் மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அண்ட் மேக்ஸிமம் 73 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த பாலிசி எடுக்கிறதுக்கான ப்ரீமியம் ஃப்ரீக்வன்சி நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆனுவல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 30,000 பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் ஹாஃபலி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 மினிமம் பே பண்ணுவீங்க, அண்ட் குவார்ட்டர்லி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 7,500 பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் மேக்ஸிமம் ப்ரீமியம் இதில் நோ லிமிட். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேரண்டீட் மெச்சூரிட்டி பார்க்கலாம். இதில் 10 இயர்ஸ் பாலிசி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 5 இயர்ஸ் பேமெண்ட் பண்ண மாட்டீங்க, அண்ட் 10th இயர் எண்டில் உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் 12 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 6 இயர்ஸ் பேமெண்ட் பண்ண மாட்டீங்க. 12th இயர் எண்டில் உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். 20 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 10 இயர்ஸ் பேமெண்ட் பண்ண மாட்டீங்க. 20th இயர் எண்டில் உங்களுக்கு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் கேரண்டீட் மெச்சூரிட்டி. நீங்கள் 20 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் இயர்லி 1 lakh பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 20th இயர் எண்டில் நீங்கள் கெட்டின அமௌண்ட் அதாவது டபுளாக கிடைக்கும். லம்சம் அமௌண்ட்டாக உங்களுக்கு 22,06,300 கிடைக்கும் உங்களுக்கு. செகண்ட் ஆப்ஷன் கேரண்டீட் இன்கம் பார்க்கலாம். 11 இயர் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 11th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 12th இயர்லேருந்து 21st இயர் வரைக்கும் உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். அண்ட் 13 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. 13th இயர் உங்களுக்கு வந்து கூலிங் பீரியட். 14th இயர்லேருந்து 25th இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கேரண்டீட் இன்கம். இப்போது நீங்கள் 11 இயர் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் இயர்லி 1 lakh பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 11th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 12th இயர்லேருந்து 21th இயர் வரைக்கும் நீங்கள் கெட்டின அமௌண்ட் டபுளாக கிடைக்கும். அதாவது கேரண்டீட் இன்கமாக உங்களுக்கு 2,09,000 ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைஃப் லாங் இன்கம் பார்க்கலாம். 6 இயர் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 5 இயர் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 6th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 7th இயர்லேருந்து 99 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். 7 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 6 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 7th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 8th இயர்லேருந்து 99 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். 11 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 11th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 12th இயர்லேருந்து 99 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். 13 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் 13th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 14th இயர்லேருந்து 99 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் லைஃப் லாங் இன்கம்.
11 இயர் பாலிசி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 இயர்ஸ் இயர்லி 1 lakh பேமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் 11th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 12th இயர்லேருந்து 99 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். அண்ட் இயர்லி உங்களுக்கு 89,000 ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த பே அவுட் பீரியடில் 10 lakh ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்கம் பார்க்கலாம். 6 இயர்ஸ் பாலிசி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் 6th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 7th இயர்லேருந்து 36th இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். 7 இயர்ஸ் பாலிசி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 6 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் 7th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 8th இயர்லேருந்து 37th இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். 11 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் 11th இயர் கூலிங் பீரியட். 12th இயர்லேருந்து 36th இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். 13 இயர்ஸ் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12 இயர்ஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் 13th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 14th இயர்லேருந்து 38th இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் லாங் டேர்ம் இன்கம். 11 இயர் பாலிசி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 இயர் 1 lakh பேமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் 11th இயர் உங்களுக்கு கூலிங் பீரியட். 12th இயர்லேருந்து 36th இயர் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் 93,500 உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் எண்ட் ஆஃப் த பே அவுட் பீரியடாக உங்களுக்கு 10 lakh ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் 2 டைப் ஆஃப் ரைடர்ஸ் இருக்குது. HDFC லைஃப் இன்கம் பெனிஃபிட் அண்ட் HDFC லைஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ். இந்த பாலிசி அப்ளை பண்ணி நீங்கள் 2 இயர்ஸில் லோன் எடுத்துக்கலாம். மற்ற பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி தான். அதாவது 10.5% ஒன்லி. டேக்ஸ் டிடக்ஷன். பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ 5 lakh ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா 80cc போய் 1.5 lakh வரைக்கும் காட்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.